Hi friends, welcome to Fabulous Chef. So இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான prawn 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம prawn 65க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியா இருக்கு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு சில்லி சிக்கன் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு உங்களுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை தருங்க. அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சில்லி சிக்கன் பவுடர்லேயே உப்பு தன்மை இருக்கிறனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு எலுமிச்சம் பழத்தோட சாறு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரையாக இருக்குது, அதனால ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு நல்ல திக் மசாலா பேஸ்ட் மாதிரி வேணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக கலக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேங்க. அது நல்லா நேரம் எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. அந்த இறாலையும் நம்ம இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டு ஒரு 1 மணி நேரம் கிட்ட நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பரட்டி வச்சுருக்கிற இறாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சிக்கலாம். இறால் பொரியிறப்பே நம்ம இந்த மாதிரி ஒரு கை நிறைய கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான இறால் 65 ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான prawn 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திப்பேன்.